KFCங்கிற ஒரு பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். KFCயோட ஃபவுண்டர் இருக்கார்ல, அந்த ஃபவுண்டர் வந்து அவருடைய 60 வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்க பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையுமே லாஸ் ஆகி ஒரு 60 வயசு டைம்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்களாம். அந்த ஸ்டைஃபண்ட் வந்து எத்தனையோ ஒரு $60 $70 கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இந்த $60 என்கிட்ட இருக்கு, நான் இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தங்கர ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்ப யோசிக்கும் போது தான் அவருக்கு தோணி இருக்கு, சரி ஓகே, யாரோ என்னைக்கா என்கிட்ட சொன்னாங்கல்ல, நீ சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஏன் இதை வச்சு ஒரு சிக்கன் ஃப்ரை பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த $60 கொண்டு போய் சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணி அவங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்டுலையும் போயிட்டு அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு வாங்க எங்க வீட்டில் கிடைக்கும். ஒரு வீட்லையும் இதே சொல்லி கொடுத்துருக்காருங்க. சின்னதாக ஒரு ரூம்குள்ள KFC ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வேர்ல்டு மார்க்கெட்ல KFC இல்லாத நாடே கிடையாது. அதாவது 60 வயசுல கூட ஒருத்தரால சாதிக்க முடியுங்கிறதுக்கு KFCயோட ஃபவுண்டர் ஒரு உதாரணம்.